ஹாய் முகில். ஹாய்மா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுவேன். அது குட்டா பேட் ஹேபிட்டா சொல்லுங்க. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நான் சொல்லட்டுமா? ஓகே. பெரியவங்கள வா பொண்ணு கூப்பிடுறது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்? பேட் ஹேபிட். நம்ம ஊத பெரியவங்கள நம்ம ஊத அவங்க பெரியவங்க அவங்க மதிச்சு பேசுறதா மதிச்சு பேசுறதா குட். மதிச்சு பேசலன்னா பேட். ஓகே குட். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து அவங்க பேசுகிறாங்க, அவங்ககிட்ட நீ பேசாமல் வர்றது குட்டா பேடா? பேட். அவங்க நம்ம ஊத பெரியவங்களா இருந்தா சின்னவங்கள இருந்தா கூட பேசாமல் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. பெரியவங்களா இருந்தாங்கன்னா நம்ம பேசாமல் போகிறது ரொம்ப தப்பு. அவங்க நம்மளை மதித்து பேசுகிறாங்க, நம்மளும் அவங்கள மதித்து பேசுகிறோம். டெய்லியும் குளிக்கிறது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டா? டெய்லியும் குளிக்கிறதா குட்டுதான். டெய்லியும் குளிக்கிறது குட் ஹேபிட். ஏன் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் குளிச்சுக்கலாம்ல? அந்த மாதிரி குளிக்கிறதா நம்ம உடம்புல இருக்க பேக்டீரியா இருக்குல்ல அதெல்லாம் போகணும்ல போய் குளிச்சுதான் போகும். அதை குளிச்சாதான் போகுமா? ஓகே. அதுக்காக தான் குளிக்கிறோமா டெய்லியும்? ஓகே சரி. நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்றது குட்டா பேடா? பேட் தான். ஏன்னா எப்பயுமே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுருந்தோம். ஏன்னா எப்படி வயிறு குண்டா இருக்கு. வயிறு எப்படி குண்டா இருக்கு? அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கு. எப்படி சாப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் வயிறு குண்டா பலூன் மாதிரி சைஸ்க்கு வந்துடும். அதனால நம்ம எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆமாம். வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்து சாப்பிடணும். ஆமாம். சரி. அடுத்தது ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டா? பேட்னு சொல்லலாம். ஏன்னா எப்படின்னா ஃபோன் ஓரளவு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தாலும் பேசுகிறேன். ரொம்ப ஃபோன் பார்க்க ரொம்ப தப்பு. நமக்கு நான் கவனம் கண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம நீ மட்டும் பார்த்துட்டே கண் ஹெல்த்தி கண்ணு. ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றும் ஆகியாது. ரொம்ப சின்ன கண்ணு கொஞ்சம் ஹெல்த்தியாக கண் கிடையாது. நான் பார்த்தா கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். அப்போ உன் கண்ணு ஹெல்த்தியான கண்ணுன்ற? ஆமாம். போக போக தெரியும். ஹோம்ஒர்க்கை ஸ்பீடாக முடிக்கிறது குட்டா பேடா? குட்டு தான். ஏன் குட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓட முடியாமல் அதை போனால் மாற்றி நம்ம சப்தமாக அதே அறவாங்க. அதான் இதுக்கு ஹோம்ஒர்க் எழுதி போகிறே ஒரு பெட்டர் தானே. ஹோம்ஒர்க் எழுதி போகிறதே பெட்டர் தான். ஆனால் அதுக்கு ஒரு கற்றுவாங்க, நம்மளும் அதே எழுதிப்போம். இதுக்கு இந்த ஹோம்ஒர்க் எழுத்து போய் ஒரு பெட்டர் தானே. சரி ஹோம்ஒர்க் எழுதிட்டு போயிடலாம். ஓகே சரி. கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு பசங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது குட்டா பேடா? அது வேறு தானே. இங்கே பார்த்து பேசு. அது பேட் தானே. அது பேடா? ஃப்ரெண்டு கிட்ட பேசினா ஜாலியாக இருக்கு. பாட்டை கவனிச்சா என்ன அதே பெட்டர் தானே. பேசாமல் அவங்க பாடத்தையே கவனிச்சிடலாம், அதுதான் பெட்டர். பாடத்தை கவனிச்சா நம்மளால ஆன்சர் நல்லா எழுத முடியும். கரெக்டா? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங் அடியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுறது அவங்க எடுத்து வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப தப்பு. ஸ்நாக்ஸ் எடுத்து வந்தால் ஷேர் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. எடுத்துகிட்டு வரலன்னா ஷேர் பண்ணலாம், எடுத்துகிட்டு வந்தால் ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே சரி. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டா? அது தப்பு தானே. தப்பா? ஆமாம். ஹோட்டலில் தான் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நீ மட்டும் சாப்பிட்ற? அது சரி. அப்போ நீ சாப்பிடலாம், நாங்கள் சாப்பிடக்கூடாதா? எலும்பு கொஞ்சம் வீக்கா? அப்புறம் அதனால வாங்கி சாப்பிட்றது தப்பா? வாங்கி சாப்பிட்றது குட்டு. அப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது குட்டு. சரி பார்க்கலாம் எவ்வளோ குட்டுன்றத. கெஸ்ட் வந்து அவங்க கூட எப்படி பேசணும்? அவங்கள மதித்து பேசணும். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, நம்மக்கிட்ட பேசுறதுக்காக தானே வந்திருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள மரியாதை கொடுத்து பேசணும்ல. சரி ஓகே. நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறியா என்ன? ஃபாலோ பண்ணுறியா? நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல, அம்மாவா எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் மாற்றிப்பியா? சரி ஓகே பார்க்கலாம். பாய்.
பாய் சொல்லு. பாய்.